வணக்கம் மக்களே! வெல்கம் டூ பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் வியானா வேகமா ஓடி போய் எஃப்ஜே பக்கத்துல உட்காந்துட்டாங்க. அவர் கட்டி பிடிச்சு அப்ரிசியேட் பண்ணாரு. ஏன்னா விஜய் சேதுபதி நல்லா பண்ணியிருக்கீங்க. கிரேஸியா இருந்துச்சு உங்க இது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா? அதனால சொல்றாங்க. உடனே வியானா அட்வைஸ் பண்றாங்களாம் அவருக்கு. இந்த மாதிரிலாம் ஆட்டிட்யூட்லாம் காமிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் சொன்னாங்க. அதான் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. பார்வதி இந்த வாரம் கண்டிப்பா உன்னை ட்ரிக்கர் பண்ணுவா. அவள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். தயவுசெய்து வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாத, டெம்பர் லூஸ் பண்ணாத அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உடனே எஃப்ஜே சொல்றாரு, இந்த வாரம் நான் எதுவுமே பண்ணவே இல்ல. வேர்ட்ஸ் யூஸ் பண்ணல, எதுவுமே பண்ணவே இல்ல அப்படின்னு. இந்த வாரம் நீ கிரேசியா பண்ணு, நல்லா என்துவா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி கேட்டப்ப கூட இப்ப நம்ம வியானாவுக்கு எஃப்ஜே பண்ண எந்த தப்புமே தெரியலையாம். அவர் தலையா இது டாஸ்க் 24/7 இருந்ததுனால தான் அவர் தலையா ஈடுபட முடியல அப்படின்னு சொன்னாங்க. விஜய் சேதுபதியே கலாய்ச்சு விட்டாரு. அது மட்டும் இல்லாம எஃப்ஜேட்ட சொல்றாங்க, ஒருவேளை உன் பக்கத்துல இருக்கிறதுனால தான் நீ பண்ற ஃபிளாஸ்லாம் தெரிய மாட்டேது போல. இதே இது இதுக்கு முன்னாடி நான் தூரத்துல இருந்து பார்த்தேன். அப்பலாம் நல்லாவே தெரிஞ்சது. இப்ப அதனால தான் எனக்கு தெரிய மாட்டேது போல அப்படின்னு சொல்லிட்டு பூசி மொழிகிட்டு இருக்கு அந்த பொண்ணு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் லைவ்ல பார்த்தேன். கனிட்டு இது கேம் ஃப்ளோல தான் போயிட்டு இருக்கு. எனக்கு வெளிய ஆள்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான். அட அப்பாவிங்களா! கடைசியில இந்த பொண்ணு இவன்ட்ட தான் விழுந்து வெளிய போகணும்னு இருக்கு. ஆதிரை வேற உள்ள வருவாங்கன்னு கேள்விப்பட்டேன். பயங்கரமா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆதிரை வந்ததுக்கப்புறம் வியானா, எஃப்ஜேயோட அந்த காம்பினேஷன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. வச்சு செஞ்சு விடணும்னு நெனைக்கிறேன் ஆதிரை. அது என்ன செய்யுதுன்னு தெரியல. அதுவும் சேர்ந்துட்டு டிராவல் பண்ணுமா? இல்ல எஃப்ஜேக்கு கொஞ்சம் பாடம் புகட்டுமா என்னன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. இதே வியானா நேத்து போன வாரம் பிரஜின் தப்பு பண்ணான்னு விஜய் சேதுபதி திட்டினப்ப போய் பயங்கரமா நான் தான் வீரம் மங்கை மாதிரி கேள்விலாம் கேட்டுச்சு. இந்த தடவை பம்பிட்டு போய் இது எஃப்ஜே பக்கத்துல உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கு. எந்த மாதிரியான கேரக்டர்னு எனக்கு தெரியல. உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். see you next.